இன்றைய தினம் அதிமுக ஆட்சி பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் பல திட்டங்களை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். நம்ம பகுதியில் இருக்கின்ற நான் இந்த பகுதி அந்தியூர் பகுதியில் முழுமையாக எனக்கு தெரிஞ்ச பகுதி. அதனால நம்முடைய மக்களுக்கு அந்தியூர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு செய்து கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 2500 பேர் இந்த குடும்ப கால் மிதி தொழிலை நம்பி இருப்பதா சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம் கடன் வசதி செய்து கொடுக்க வேண்டும். இந்த தொழில் சிறப்பாக நடக்க அரசு உதவி செய்ய வேண்டும் இருக்காங்க. அதிமுக ஆட்சியவர்கள் இந்த தொழில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உதவி செய்யப்படும். அதேபோல பர்கூர் பகுதியில் இருக்கிற மக்கள் அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கை பர்கூர் நாட்டின மாடுகள் மற்றும் மலை மாடுகள் ஆடுகள் மேய்ச்சல் செய்வதற்கு ஏற்பட்டுள்ள தடனை அவர் நீக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர்களுக்கு என்ன நிலை இருந்ததோ இந்த நாட்டின மாடுகள் மலை மாடுகள் ஆடுகள் அவர்களுடைய மேய்ச்சலுக்கு தேவையான வசதி செய்து கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி உள்ளனர். அதே வனச்சர கட்டுப்பாட்டில் உள்ள 4 குக்கிராமங்கள் வேளாம்பட்டி, சுண்டப்பூர், தொல்லி, குட்டையூர் இதெல்லாம் சாலை இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு வனத்துறையின் மூலமாக முழுமையான அனுமதி பெற்று அந்த மக்கள் தடையில்லாமல் சென்று வர தார் சாலை அமைக்கப்படும். கணக்கம்பாளையம் கிராம வேதபாறை நீர்த்தேக்க திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். குறுகிய அத்தானி கள்ளிப்பட்டி ஓடை மேடு மேம்புள்ளம் பாலம் அகலப்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். மங்களாப்பூர் புளியம்பட்டி ஆற்று பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் பகுதியில் உள்ள நில குடியேற்ற சங்கத்தின் மூலம் விவசாயம் செய்து கொண்டுள்ள சுமார் 1000 குடும்பங்களுக்கு சங்க தலைவர் பெயரில் உள்ள கூட்டுப்பட்டாவரை நீக்கி அவரவர் பெயருக்கு தனிப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பர்கூர் மலைப்பகுதிக்கு புதிய தனி துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான தடையில்லா மின்சாரம் மின் இணைப்பு வழங்கப்படும். அம்மாப்பேட்டை ஒன்றிய பகுதி மக்கள் கோரிக்கை தோணி மடுவு திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் தொகுதியில் உள்ள சுமார் 2000 மீன்பிடி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்றீங்க. அவருக்கு தேவையான மீன்பிடி உரிமைகள் பெற்றுத்தர அரசுடைய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழில் செய்வோர் பயன்படும் வகையில் மும்முனை மின்சாரம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். விவசாயிகளுக்கு பகலிலே மும்முனை மின்சாரம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தியூர் புதிய பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அம்மாபாளையம் அத்தானி பவானி ஆற்றினுக்கு குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி பல திட்டங்கள் கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற